ரொம்ப நாள் அப்புறமா மார்னிங் குக்கிங் விளாக். காலைல வந்து காஃபி போட பால் அடுப்பில் வச்சுருக்கேன். சோறும் வந்துட்டுருக்கு. இந்த பழம் எல்லாம் எத்து போன கண்டிஷனில் இருந்தது. அதான் சரின்ட்டு ஒரு பவுலில் வந்து உப்பு, கொஞ்சமாக சீனி, மாவு, மஞ்சப்பொடி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பழ ரோஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். பழத்தை வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணலாம்ல அதனால். அதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பழ ரோஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் இன்னும் சிவப்பு பழமும் ஒரு பப்பாயாவும் சேம் அதே கண்டிஷனில் இருந்துச்சு. அதையெல்லாம் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து சர்பத் பண்ண போகிறேன். வேறு என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பழமும் இந்த பப்பாயா மட்டும்தான் இருந்துச்சு. பழ ரோஸ்ட்டும் சைடில் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த சர்பத்துக்கு வந்து கொஞ்சமாக சீனியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி, மீதி வந்து சர்பத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான பழ சர்பத் வந்து ரெடி ஆயிரும். இந்த சர்பத் வந்து ஹோம்மேடு தான். ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து இந்த காரை மீன் தான், காரையா பாறையா ஏதோ சொன்னாங்க, அந்த மீன் 2 அண்ணா வந்து 250 ரூபான்னு சொன்னாங்க, பெரிய மீன் அப்படின்ட்டு. எவ்வளோன்னு வாங்கினாங்கன்னு தெரில. சரின்ட்டு அதையும் வெட்டி குழம்பு பண்ணிவிட்டு காலையில் அன்றைக்கி மசாலா டீ போட்டிருந்தேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு மசாலா டீ, இந்த சர்பத்து, பழ ரோஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மீனும் பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சோறு, எப்பவும் போல் குழம்பு வந்து வெந்துட்டுருக்கு. இதெல்லாம் தான் அன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.